இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஒரு முறை டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ரட்சிப்பை குறித்து ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கினார். அவர் சொன்னது என்னவென்றால், அநேகர் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன், சபை கூடுதலை விசுவாசிக்கிறேன், இது போதாதா நான் பரலோகம் போவதற்கு என்று வாதிடுகிறார்கள். இல்லை, இது ஒருபோதும் போதாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவன் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விமான டிக்கெட் வாங்கி குறிப்பிட்ட நேரத்திற்கு ஏர்போர்ட்டும் போய் சேர்ந்து விடுகிறான். அந்த விமானம் மிகவும் உயர் ரக விமானம். அது அவனை சரியாக அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாம் ரெடியாக இருக்கிறது. விமானம் புறப்பட சில நிமிடங்களே இருக்கிறது. அவனுடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவனோ விமானத்தில் ஏறாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். அந்தோ விமானத்தின் கதவு மூடப்படுகிறது. விமானம் தளத்தில் ஓடி உயரை எழும்பி பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த மனிதன் விமானத்தின் மீது அது தன்னை உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் அதில் அவன் போய் ஏறவில்லை. எல்லாமே தயாராக இருந்தும் அவன் அதில் போய் ஏறவில்லை. அதனால் அவனால் தான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியவில்லை. அதுபோலத்தான் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலும் வேதத்தின் மேலும் அவருடைய வருகையின் மேலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் நம்பிக்கை எல்லாமே வீண் என்று கூறினார் டாக்டர் பில்லி கிரஹாம். ஆம், என கருமையானவர்களே, வேதாகமத்திலும் கிறிஸ்துவின் மேலும் அதிகமாக விசுவாசம் வைக்கலாம். எத்தனையோ புறமதத்தினர் கூட இயேசுவை நம்புகின்றனர். ஆனால் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவரை நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கை எல்லாமே வீணாகத்தான் இருக்கும். எப்படி கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது? அதற்காக நாம் போய் நம் உடலை வருத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவரது பாதப்படியில் போட வேண்டும் என்கிற அவசியம் சிறிதும் இல்லை. அவரது நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இரட்சிப்பு இலவசமே. வேதாகமம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆம், இதுதான் ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே, நான் உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு, நீர் என் பாவங்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்யப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் வருகை சமீபமாயிருப்பதால் நாம் எவ்வளவு துரிதமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனை துரிதமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கால தாமதம் செய்யக்கூடாது. இதுவே அனுகிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். அந்தி கிறிஸ்து வருவதற்கான அறிகுறிகளும் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவன் வருவதற்குள் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆம், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே கடைசி காலங்களிலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஆண்டவரே அப்பா தகப்பனாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இதுவே அனுகிரக காலம், இதுவே இரட்சையினால் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு துரிதமாய் கர்த்தாவை செயல்படக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.